ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். சங்கரா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே இருக்குது. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிப்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளியில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, இதை நான் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்குவேன். ஏன்னா நம்ம மீன் குழம்பு கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஒரு பெரிய நெல்லிக்காய் விட கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்திருக்கேன். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளியை கரைச்சி இதில் புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். இப்போ புளிக்கரைசல் சேர்த்தாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கேப்லேயே போயிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. குழம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சு நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சங்கரா மீனை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சங்கரா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். மீன் துள்ளி குதிச்சு ஓடுது. இப்போ சுவையான சங்கரா மீன் குழம்புல வந்து சாப்பாடு போட்டு வந்திருக்கேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சங்கரா மீன் குழம்பு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ கோயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.